இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கிற ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி பீடத்தில் வந்திருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஆடி பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இங்கே வந்து யாகம் நடத்த போகிறாங்க. பாபாஜியோட மகிமைகள் வந்து நீங்களும் யூடியூப் பார்க்குற நேயர்கள் வந்து முழுமையாக ஆசி பெறணும்னு வேண்டிக்கிறோம். हरि ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं सत्मै श्री गुरुवे नमो नमः. गुरुवे नमो नमः. गुरुवடி சரணம் திருவடி சரணம். குரு புகழுங்க குரு வாழ்க குருவே துணை. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம். வணக்கம். இந்த பீடம் வந்து பூந்தமல்லியிலேருந்து இங்கே பாபாஜிக்கு வழிபாடு நடந்துகிட்ருக்கு. இந்த இடம் பூந்தமல்லி ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் மகாவதார் பாபாஜிக்கும் பாலாமாவுக்கும் இங்கே வழிபாடுகள் மாதம் பௌர்ணமி பூஜை நடந்துகிட்டு இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் வந்து மகாவதார் பாபாஜியுடைய ஜெயந்தி விழாவை நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். குரு பூஜையை, அது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பூஜையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நாளில் வந்து நாங்கள் வந்து விமர்சையாக செஞ்சிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து 13 ஆண்டுகள் வந்து முடிந்துடுச்சு. இப்போ வர்றது வந்து 14வது வருஷம். 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷத்தில் நாங்கள் மகாவதார் பாபாஜிக்கு செஞ்சோம். ஆனால் யாருக்கும் தெரியாது, பெரிய அளவில் எந்த விளம்பரம் கிடையாது. என்னென்னா பாபாஜியை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க, எல்லோரும் அவங்கவுங்க உணர்ந்ததை சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி நான் உணரப்பட்டேன், எனக்கு எப்படி அவர் காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயந்தான். என்னாலேயே ஆரம்பத்தில் நம்ப முடியல. இப்போ 14 வருஷம் நான் இமயமலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது வந்து என்னை வந்து வழி நடத்தியிருக்காரு, என்னை ஆட்கொண்டிருக்காரு, எனக்கு காட்சி கொடுத்துருக்காருங்கிறது என்னை சார்ந்த எல்லாருக்கும் தெரியும். 2/10/2009 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒரு 3:45 மணி இருக்கும் ஒரு மகானுடைய தரிசனம் கிடச்சிது. ஆனால் வந்திருக்கிறது வந்து பாபாஜின்னு அவர் சொல்லிட்டு வரல, முகத்தை பார்க்கவே முடியல. தேகம் வந்து ஒளியாக இருந்தது. ஒரு வாசனை மிகுந்த வாசனை வந்துக்கிட்டே இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் நறுமணங்கள், அளவுக்கு அதிகமான நறுமணங்கள்.
சாம்பிராணி வாசனை, இப்படி தொடர்ந்து நடந்தது. நான் தூக்கத்திலேருந்து தூக்கவும் முடியாமல் விழிக்கவும் முடியாமல் அந்த நிலையில் நான் படுத்திருக்கும்போது ஒரு குரல் வந்து கெட்டுச்சு, உள்ளே வந்துருச்சு. வந்து என்னுடைய பாயில் வந்து அது அந்த உருவம் வந்து படுத்தது. முகத்தை மட்டும் பார்க்க முடியல, ஆனால் உருவம் ஃபுல்லாகவே நான் வந்து தொட்டு பார்க்குறேன். என்னுடைய கால்களை வந்து அமுக்கி விட சொன்னிச்சு. நான் 2 கால்களையும் அமுக்கி விடுறேன். போதும்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டு அப்படி எழுந்திருக்கும்போது மறுபடியும் ஒரு கால் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன். அவர் தொட்டு தூக்கி நான் வந்து மாரோட இப்படி கட்டி அணைக்கிறாரு. அவர் என்னை தொட்டு தூக்கி இப்படி அணைக்கும் போது எனக்கு வந்து அது அந்த நிலையை வந்து நான் ஒரு வரியில் சொல்ல முடியாது. அது வந்து ஆனந்த நிலைன்னு சொல்ல முடியாது. புனர்ஜென்மம்னு சொல்கிற மாதிரி அந்த பரிசம் வந்து என் உடம்புல இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. அவர் தொட்டு போன என்னுடைய உடம்புல வந்து இன்னும் அந்த பரிசம் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் வயசான பெரியவராக தான் வந்தார். எல்லாருமே வந்து பாபாஜினா இளமையாக இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்கார். அவர் பல ரூபம் எடுக்கிறவருங்கிறது சில பேருக்கு தெரியாது. ஏன்னா இதில் முக்கியமான குறிப்பு நான் சொல்கிறது என்னென்னா, அவரவர் உணர்ந்தது தான் ஞானம், அவரவர் அறிவு கெட்டது தான் தெளிவுங்கிறது. பாபாஜியை பற்றி பல பேர் பலவிதமாக சொல்லிட்டாங்க. சில பேர் சொல்ல தயங்கிக்கிட்டு தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. என்னையை பொறுத்து நான் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த பேட்டியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி வந்து வந்திருக்கிறது வந்து பாபாஜின்னு தெரியாது. ஏன்னா முகத்தை நான் பார்க்கவே இல்லை. முகம் ஃபுல்லாக ஒளியாக இருக்குது, பாடி மட்டும்தான் இருக்குது. ஒரு 55 வயசு 60 வயசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ரூபத்தில் தான் அவர் வந்தார். வேஷ்டி மட்டும்தான் போட்டு, சட்டை எல்லாம் கிடையாது, துண்டு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்கிறேன், வயசானவர் பெரியவருங்கிறப்ப நான் வந்து நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், வந்து இங்கே வந்து இருக்க முடியாதுன்னா அப்போ என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இல்லைப்பா, நீனும் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. 2 கை வச்சு நான் மறிக்கிறேன், நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு. சரி, என்னோட பிறந்த ஊருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. எதிர்பாராதமாக கடலும் காவிரியும் கலக்கிற மாதிரி ஒரு ஊரை காமிச்சு, ஆற்று மணலை காமிச்சு, ஒரு குடிசை வீட்டை நோக்கி நொறுங்கினார். உள்ளே 3 பேர் உட்காந்துருக்காங்க. நான் முகம் தெரியவே இல்லை. ஒரு திண்ணையில் வந்து உட்காந்துருக்காரு. நானும் ஒரு கால் அருகில் வந்து உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன். இப்போ சொல்லும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ பிறந்திருக்கிறதே குருவை பார்க்க தான். தலைக்கு மேலே குப்பை இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி எறி, தக்க நேரத்தில் நான் வருவேன், சரியான நேரத்தில் வருவேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என் தோள் மேலே வந்து ஒரு கை போடுறாரு. அவர் கை போட்டோன்னே எனக்கு வந்து தன்னறியாமல் வந்து ஒரு அழுவம் வந்துருச்சு. இல்லை அதெல்லாம் இல்லை, அப்படி நிறைய பேசுகிறாரு. நீ கிளம்புப்பா, நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, ஒன்று வழி நடத்தணும் அவர் சொல்கிறாரு. ஆனால் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மிலிட்ரி வேன் வருது. அந்த மிலிட்ரி வேன் யார் மாதிரி இருந்தான்னு கேட்டாக்கா, இந்த நம்ம வந்து டிவி சீரியல்லாம் முன்னாடி நடிச்சிருப்பார் அவர், இந்த பட்டாபி, அதை இப்போ MS பாஸ்கர்னு சொல்கிறாங்களோ, அவர் தான் அந்த மிலிட்ரி மேனாக வந்தார். நான் கனவுல வந்து அவரை பார்க்குறேன். அந்த மிலிட்ரி மேனில் வந்துட்டு அந்த மிலிட்ரி மேனில் இந்த ஆள் உட்காந்து ஒரு போகிறாரு. போகும்போது அந்த ஐயர் ஜாதி தொடர்புலாம் இருக்குது, அவங்கெல்லாம் போகிறாங்க. அதில் ரோட்டில் போய் அவர் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டார். இது நான் 2/10/2009 அதிகாலையில் பார்த்தது. பார்த்த உடனே எனக்கு அந்த வாசனையும் அந்த நறுமணமும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்னை யாரும் தட்டி விட்டு எழுப்புன மாதிரி இருந்துச்சு. நான் கடந்து கத்திட்டு யார் வந்ததுன்னு தெரிவிட்டு ரூம்லாம் தேடினா எனக்கு தெரியல. உடனே டைரி எடுத்து கடன்னு நான் அதை வந்து எழுதிட்டு அப்போ 4:45 தான் இருக்கும். எப்படா பொழுது விடியும், இந்த கனவை பற்றி யார்ட்டாவது பேசலான்னு பார்த்து 6 மணி 5 மணிக்கு இல்லாட்டி கனவை பற்றி நான் பேசுகிறேன். அவங்கவுங்க ஒரு கதை சொன்னேன், இந்த மகான் வந்திருப்பார், அந்த மகான் வந்திருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு மனசுக்கு பதியல. மறுநாள் காலையில் சனிக்கிழமை பௌர்ணமி. நான் எப்போதும் அகஸ்தியர் மலைக்கு போகிற பழக்கம் உண்டு. அங்கே போகும்போது நான் வந்து அகஸ்தியர்கிட்ட விளக்கு வச்சுட்டு கேட்குறேன், இது இப்படி வந்தது யாருன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான், கேட்டுட்டு வந்துட்டேன். அப்படி தான் டைரி வச்சுட்டு அப்புறம் நான் வந்து நேராக வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து பார்க்கும்போது என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் வந்து சின்னதாக பாபாஜி படம் ஒட்டப்பட்டது. அப்போ வந்து இந்த பாபாஜி படத்தை நான் கதவை திறந்து பார்க்கும்போது என்றைக்கு ஒட்டுதுன்னா, எனக்கு காட்சி கொடுத்த அதே நாளில் தான் அது ஒட்டப்பட்டது. நண்பர் வாங்கி ஒட்டி வச்சுருக்காரு. அந்த காட்சி கொடுத்த நாளும் எனக்கு வந்து அது 4 நாள் தான். வெள்ளிக்கிழமை காட்சி கொடுத்தாரு, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை எனக்கு அது வந்து நேரடியாக பார்த்துட்டேன். ஏன்னா என்னை கொடுத்தாருங்கிட்ட 2/10/2009 6 மணிக்கு தான் அந்த படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு விடிய காலம் அந்த சம்பவம் நடந்திருக்கு. பாபாஜி வந்திருக்காருன்னு சொன்ன பாபாஜி அப்படின்னு ஊஜிக்கப்படுத்தியாச்சு. அது வந்து அப்படியே நான் ஒரு மாதிரி ஒரு சித்த பிரமையில் உட்காந்துட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு அப்புறம் நான் வந்து, ஏன்னா நான் வந்து பாபாஜி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ரஜினிகாந்த் சார் படத்தில் பார்த்துருக்கோம், பாபாஜி யார் படத்தில் பார்த்துருக்கோம் தெரியும். நேரடியாக பார்க்குற அளவுக்கு நம்ம தவமோ பூஜையோ யோகாவா தியா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் வந்து அம்பாள் வழிபாட்டில் இருந்துகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சக்தி வழிபாட்டில் இருந்துகிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது இது வந்து புது பாபாஜினா இப்போ எல்லோரும் சொல்லுவாங்களே, இமயமலை தானே பார்த்துருக்கோம், இது வந்து ஒரு கடலை காமிச்சிது, காவேரி காமிச்சிது, இது எப்படி இருக்கும், இது என்ன சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். உண்மையாக பாபாஜி தேடக்கூடியவங்க எங்கே இருந்தாலும் இங்கே வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு பயனடைஞ்சு போவாங்க. அதுக்கு மேலே இந்த பாலா திரிபுர சுந்தரி, இந்த பாலாவை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இவங்க சித்தர்கள் வணங்கக்கூடிய வாழை தாயின்னு பேர். சித்தர்களை யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பவித்திரமாக இந்த அம்மா தானாக வந்துடுவாங்க. எனக்கு வந்து 2004 வந்து எனக்கு குறத்தி வடிவமாக காட்சி கொடுத்தது இந்த அம்மா. இந்த அம்மா பேர் பாலான்னு ஒரு சாமி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம கருமாரி, மாரியம்மன், காமாட்சி, மீனாட்சி தெரியும். இப்படி ஒரு குழந்தையாக ஒரு சாமி இருக்கான்னு தெரியாது. எனக்கு மலைக்குறத்தி ரூமாக வந்து எனக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க. அப்புறம் 2009 பாபாஜி வந்து உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு, உன்னை இயக்குன்னு சொன்னார். 2010 தான் நான் பாலாமா போய் பார்க்குறேன். ஓஹோ, பாபாஜி சொன்னது இந்த அம்மா தானா, நம்ம
நம்ம கனவுல 2004 காட்சி கொடுத்து இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு மரத்தில் சிலை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 4 பேர் வந்து அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. 4 உருவத்தில் பாலாம்மா உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் இங்கே உட்காந்துருக்கிறது. இந்த அம்மா வந்து குழந்தை. இங்கே வந்து பாபாஜி ஞானம் மோட்சம் முத்தி பக்திக்கு போனாலும் இந்த அம்மா வந்து எப்படியாப்பட்ட பிரச்சனை யார் வந்தாலும் அந்த பிரச்சனையை அலசி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு எது தர்மப்படி இருக்கோ, எது நீதிப்படி இருக்கோ, எது நியாயப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை மாற்றி அவங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு இருக்கிறது இந்த பாலா. அப்படிங்கிறப்ப இந்த பாலாவை பார்க்கறதுக்காகவே பல பேர் இங்கே வருவாங்க, தேடிட்டு வருவாங்க. இங்கே வரக்கூடியவங்கள வெறும் கையோட இந்த அம்மா அனுப்பினது சரித்திரமே கிடையாது. நம்ம பேசுகிறதெல்லாம் அதுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியும். வண்ண வண்ண பட்டு கட்டுவாங்க, விதவிதமாக நகை வாங்கி போட்டுப்பாங்க. அவங்க வரக்கூடியவங்களோட பிரச்சனையும் அவங்க சரி பண்ணி தந்துடுவாங்க. அப்போ யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது அதுக்கு தெரியும். நியாயப்படி இருந்தால் அது உடனே சரி பண்ணி கொடுத்துரும். இல்லாத பட்சத்துக்கு பல முறை வர வச்சு தான் அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த அம்மாவுக்கு மிஞ்சினது உலகத்தில் வேறு தெய்வமே கிடையாது. மகா குரு அவதாரங்கள் பல எடுத்துட்டார் பாபாஜி. நமக்காக கலியுகத்தில் மனித ரூபம் எடுத்து பாபாஜியாக இருக்கார். சிவனாகவும் இருக்கார், விஷ்ணுவாக இருக்கார், முருகனாக இருக்கார். இப்போ இந்த யுகத்தில் வந்து பாபாஜியாக இருக்கார். அதே போல் இந்த அம்மா வந்து மண் பிறக்கும் முன் பிறந்த மகாசக்தி. மகாசக்தின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுடைய சக்திக்குள் அனைத்து சக்திகளும் அடக்கம். அப்போ ஒரு பீடாதிபதி, இந்த பக்கத்தில் பீடாதிபதி, இந்த பக்கம் சர்வசக்தி, இப்படி 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கிறது இங்கே பார்க்கலாம். பாபாஜியை வந்து எல்லாருக்கும் வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் குருவை தேடுவது ஒரு ரகம், குரு தேடி வருவது ஒரு ரகம். என்னை வந்து குரு தேடி வந்து ஒரு திருவடியை தந்தார். அதனால தான் 14 வருஷம் அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அவர் எந்த வழியில் வந்தார், யோக மார்க்கில் போனார். ஆனால் நான் வந்து பக்தியில் தான் இருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே கிரியா யோகம் கற்றுக் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இங்கே பக்தி தான். யாகம் நடக்கும், அபிஷேகம் நடக்கும், மகாமந்திரம் நடக்கும், பஜனை நடக்கும், ஆரத்தி நடக்கும். இவ்வளோ தான். இந்த பக்தியில் தான். இந்த பக்தி செலுத்துறதுக்கே இன்னும் எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுவாங்க. பக்திங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் ஞானம் மோட்சம் முத்திங்கிறதுக்கு யாருமே போக முடியாது. இந்த பக்தி செய்கிறதுக்கு இன்னொரு யுகம் வேணும் போல இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது பக்திக்கு. ஒரு குருவை ஆராதிக்கிறது, ஒரு குருவை அலங்காரம் பண்ணுறது, ஒரு குருவை போற்றி பாடுறது, ஒரு குருவோடைய திருவடியை போய் நினைக்கிறது, இதுக்கே நாட்கள் கிடையாது. அப்புறம் யோகம் தியானங்கிறது பக்தி ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற விஷயம். அதனால் இது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். பல பேர் பலவிதமாக பாபாஜி பற்றி பேசிட்டாங்க. நான் புதுசாக பேச போகிறது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடித்து வரவர்களுக்கு சர்க்குருவோடைய திருவடி என்றைக்கு இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த மாற்றம் கிடையாது. என்னை தானாக தேடி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் வந்து பல முறை பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து குருங்கிறவர் வந்து எப்போயுமே சோதிச்சு தான் கொடுப்பார். எடுத்தோடனே டக்குன்னு கொடுத்துட்டு அவர் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்படும் போது அந்த கஷ்டப்பட்டு அந்த பலன் கிடைச்சாதான் அதோட விஷயம் மகத்துவம் என்னன்னு தெரியும். உடனே கிடைச்சிட்டு அதோட மகத்துவம் எப்படி தெரியும்? அதே போல் தான் மகாவதார் உலகமே தெரியக்கூடிய ஒரு குரு. பத்ரிநாத்தில் பார்த்தா நிறைய பேர் பல காலமாக தவம் இருக்கிறார் அவரோட அருளுக்காக. நான் எந்த பக்தியும் பண்ணல, தானாக வந்துட்டார். தானாக வந்ததுனால தான் அவரை தேடிக்கிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த இடத்துல நீ இரு, உன்னை தேடி வரக்கூடியவங்க நல்லது செய், தர்மத்தை சொல்லு, சத்தியத்தை செய்யணும்னு சொல்லி 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம். ஏன்னா ஒரு நாள் பூஜை பண்ணுறதே பெரிய கஷ்டம். 13 வருஷம் முடிஞ்சு 14 வருஷம் நெருங்கிட்டு இருக்குன்னா அது குருவுடைய அருளும் அவருடைய ஆற்றல் தான். ஏன்னா அவர் என்னை பரிச்சயப்பட்டு அவருடைய திருவடியை நான் தொட்டு பார்த்துருக்கேன். அது ஒளியாக இருந்துச்சு. அந்த அவருடைய திருவடி வந்து ஒளி மாதிரி இருந்துச்சு, தங்கமாக இருந்தது. தேகம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, வெள்ளைக்காரன் கால் மாதிரி இருந்துச்சு. அத்தனை அதிசயத்தையும் அவர் பாவத்தில் வந்து நான் பார்த்தேன். அதை நான் வந்து 2 அடி பாட்டாகவே உங்களுக்கு பாடி காமிச்சிடுறேன். அறிவோம். தெய்வம் என்னை தேடி வந்தது, தெய்வம் என்னை தேடி வந்தது, உறங்கும்போது செய்தி சொன்னது, திருவடி தீட்சை தந்தது, பிறந்த பயனை எண்ணி பார்த்தது, தெய்வம் என்னை தேடி வந்தது, கனவில் உறங்கும்போது செய்தி சொன்னது, அது நினைவில் திருவடி தீட்சை தந்தது, என் மனதில் பிறந்த பயனை எண்ணி பார்த்தது, முடிவில் யாருக்கும் கிடைக்காத பெரும்பாக்கியம், இதுவே குருவின் திருவடி. அதாவது யாருக்குமே கிடைக்காத பெரும்பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அவரோட திருவடியை தொட்டது வந்து மறக்க முடியாத ஒரு இது. உறக்கமும் இல்லாமல்
விழிக்கவும் முடியாமல் உறக்கமும் இல்லாமல் விழிக்கவும் முடியாமல் அத்தனையும் ஆன்மாவில் பதிவானது, அத்தனையும் ஆன்மாவில் பதிவானது. தெய்வம் என்னை தேடி வந்தது, காவேரி வழிந்தோடி சங்கமம்மாயிடுமே ஜனனமான இடம் என்று என்னையும் அழைத்தாரே. காலருகில் அமர்ந்து கொண்டேன், அவர் காலருகில் அமர்ந்து கொண்டேன். கண்ணீர் மல்க கதைகளை சொன்னேன், கருணை பொங்கும் பார்வையாலே காலமெல்லாம் துணை நிற்க என் தோள் மீது கை வைக்க ஆறுதல் பல சொன்னாரே. என்னை அறியாமல் அழுது கொண்டேனே, ஆறுதல் பல சொன்னாரே. என்னை அறியாமல் அழுது கொண்டேனே. தெய்வம் என்னை தேடி வந்தது, கனவில் உறங்கும்போது செய்தி சொன்னது, அது நினைவில் திருவடி தீட்சை தந்தது. என் மனதில் பிறந்த பயனை எண்ணி பார்த்தது, முடிவில் தெய்வம் என்னை தேடி வந்தது, தெய்வம் என்னை தேடி வந்தது. தெய்வம் தேடி வந்து திருவடியை தந்ததுனால் இந்த பூஜை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு குரு மேலே ஒரு சீடன் எந்த அளவுக்கு முழுமையாக பக்தி வைக்க வேண்டும் என்பதில்லை, குரு நினைச்சாதான் சீடன் வளர முடியும். குரு நினச்சாதான் அந்த பூஜையை குரு ஏற்றுக்க முடியும், குரு நினச்சாதான் சீடனுக்கு வழி வைக்க முடியும். இப்படி குரு சீடன் உறவு பலவித, மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டா அவன் வாழ்க்கையே வெளிச்சம்தான், இருளே கிடையாது. என்ன காரணம்னா இந்த குரு தான் நம்ம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போய் இந்த பிறவியோடைய விஷயத்தை சொல்லி அடுத்த பரிணாம வளர்ச்சி கொண்டு போகிறவர் குரு தான். குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனித பிறவி பிறந்துக்கிட்டு தான் இருக்குது, பிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு குருவை பார்த்துட்டா பிறவி ரொம்ப கிடையாது. அந்த குரு சேவை செய்து இன்னொரு பிறவி எடுத்து அந்த குருவோட திருவடிக்கு அந்த ஆன்மா முக்தி அடையும். அது மகாவதார் பாபாஜி எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயம். அவர் அறியாமல் இருக்கிற வரைக்கும் அவரோட அருளை பெற முடியாது. ஏன்னா இவர் பெரிய குரு. இந்த குரு வந்து சிவனாகவும் விஷ்ணுவாகவும் முருகனாகவும் மனித ரூபத்தில் பாபாஜியாவும் அவதரிச்சிருக்கார். உங்கள் திருவடியை தொட்டது உண்மை தானே? அப்படின்னா இதை நான் நம்பணும். நீங்கள் உங்கள் பக்தன்ட்டு ஃபோனு தான் நம்புவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்கள் பக்தன்னு யாரை சொல்கிறதுன்னா படத்தில் பார்த்துருக்கோம், ரஜினி தான் உங்கள் படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காரு பாபான்னு, அவர்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் தான் நம்புவோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு காலைல ஒரு 10:30 மணிக்கு நான் உட்காந்துருக்கும்போது அப்படியே அப்படியே தூங்கிட்டேன், தியானத்தில் உட்காந்து தூங்கிட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறேன், ரஜினியுடைய வாய்ஸ் எப்படி வருதுன்னா, ஹஹா நான் தான் சூப்பர் ஸ்டார் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி இன்னொரு வாய்ஸ், எந்திரன் படத்தில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், ஏ எழுத்துங்க பி எழுத்துங்க சி எழுத்துங்கன்னுச்சு. நான் கேட்டது ரஜினி பேசணுன்னு அந்த வாய்ஸ் ரஜினி வாய்ஸ் வந்துட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு இது வரைக்கும் நான் ஒன்றும் கேட்குறதில்ல. ஏன்னா குருட்ட ஒரு விஷயம் கேட்டோம், ஒரு நாள் செல்ஃபோனில் அந்த வாய்ஸ் வந்ததில்லை, அந்த வாய்ஸ் வந்தது. அப்போ நம்ம பேசுகிறது அனைத்தும் குருவுக்கு தெரியுது, நம்ம யாருங்கிறது குருவுக்கு தெரியுது. குருகிட்ட வந்து பொய் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு அடுத்தவங்க வந்து பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கிற விஷயம் குருவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படியாக இந்த குரு வந்து இத்தனை அவதாரம் எடுத்து இப்போ மகா அவதாரமாக இருக்கார். இவர் இமயமலையில் எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிறது 2 வரி பாட்டாக பாடுகிறார். இமயத்தின் உச்சியிலே இயற்கையும் கொஞ்சையிலே தென்றலும் வீசையிலே நந்தியும் ஆடையிலே தேவரும் கூடுமிடமது பாபாஜியின் கௌரி சங்கர் பீடமது, பாபாஜியின் கௌரி சங்கர் பீடமது, அன்னையும் அப்பனும் தவசையும் பீடமது, தன்னையும் உணர்ந்து வாழ்ந்து வந்தவருக்கு தாங்கி நிற்கும் பீடமது, மனதினை கொன்று மாயையை வெல்லும் பீடமது, கலியுகத்தை காக்க வந்த
மகாவதார் கௌரி சங்கர் பீடமது, இமயமலை கௌரி சங்கர் பீடமது, இமயமலை கௌரி சங்கர் பீடமது. பனிப்படர்ந்த மலையிலே பத்திரிக்கு நடுவிலே பரந்தாமன் இருக்கின்றார், நம் பரந்தாமன் இருக்கின்றார். பனிப்படர்ந்த மலையிலே பத்திரிக்கு நடுவிலே பரந்தாமன் இருக்கின்றார், நம் பாபாஜி இருக்கின்றார். அவர் அன்னையுடன் எழுந்திட்டு அருள் புரிய வேண்டி இருகரங்கள் நீட்டி வந்தோம். அவர் அன்னையுடன் எழுந்திட்டு அருள் புரிய வேண்டி இருகரங்கள் நீட்டி வந்தோம். கைலாசநாதனே வா, பத்ரி நாராயணனே வா வா வா, பழனிமலையாண்டவா வா வா வா, நாகராஜ பாபாஜி எழுந்து வா, நாகராஜ பாபாஜி எழுந்து வா. பனிப்படர்ந்த மலையிலே பத்திரிக்கு நடுவிலே பரந்தாமன் இருக்கின்றார், நம் பாபாஜி இருக்கின்றார். என் கனவிலே வந்து கதைகளை கேட்டு சென்றாயையா, காரமும் நேரமும் கூடும் பொழுது உன் கருத்தினில் வருவேன் என்று சொன்னாயையா. என் கனவிலே வந்து காட்சியும் தந்து கதைகளை கேட்டாயையா, காலமும் நேரமும் கூடும் பொழுது உன் கருத்தினில் வருவேன் என்று சொன்னாயையா. துதித்து துதித்து வார்த்தையும் தீர்ந்து விட்டதே, உன்னை துதித்து துதித்து வார்த்தையும் தீர்ந்து விட்டதே. அழுது அழுது கண்ணில் நீரும் வற்றி விட்டதே, அழுது அழுது கண்ணில் நீரும் வற்றி விட்டதே. கைலாசநாதனே வா, பத்ரி நாராயணனே வா வா வா, பழனிமலை ஆண்டவா வா வா வா, நாகராஜ பாபாஜி எழுந்து வா, நாகராஜ பாபாஜி எழுந்து வா, நாகராஜ பாபாஜி எழுந்து விரைந்து வா வா வா. இப்படி 4 யுகமாக இருக்கார். அதனால் அவ்வளோ லேசில் குருவை அடைய முடியாது. குருனா சில பேருக்கு தெரியாது. இங்கே போனால் சித்து இருக்குமா, விபூதி கொடுப்பாங்களா? சித்துக்கு அதிபதி பாபாஜி கிடையாது. ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் முத்திக்கும் ஒரு அதிபதி தான் பாபாஜி. அதனால் நம்மளை படிப்படியாக நம்மளுடைய கர்மாவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு பரிசுத்தமான ஆத்மாவை நம்ம என்றைக்கு வருமோ அவருடைய கௌரி சங்கர் பீடம் ஒவ்வொருத்தவங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போகணுன்னா தன்னை மெழுகுவத்தியாக உருக்கணும். ஒரு குருவுக்காக மெழுகுவத்தி எப்படி தன்னைத்தானே அழித்து கொள்கிறதோ அதே போல் ஒரு குருவுக்காக உருகணும். குரு அருளுக்காக உருகணும், குரு அன்புக்காக உருகணும், அவர் அடையணும்னு உருகணும். இது எல்லாராலையும் சாத்தியப்படாது. இது கடினமான பாதை, இது ஒரு வழி பாதை, திரும்பவே முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே சரியில்லை, அப்போ நாம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? நீ சரியாக இருந்தாலும் அவங்க சரியாக இருக்க விட மாட்டாங்க. இவர் பாபாஜியை பார்த்தாரா? ஏன் வாடகை வீட்டில் இருக்கார்? ஏன் வசதி வாய்ப்பு இல்லை? ஏன் இன்னும் கோயில் அமைக்கல? ஏன் இன்னும் பீடம் அமைக்கல? இன்னும் கஷ்டப்பட்டு தானே உட்காந்துருக்கார். பாபாஜி ஒரு வழிபாடு பண்ணுறோம் எப்படி இருக்கணும் பலவிதமாக சொல்கிறாங்க. பாபாஜி வந்துட்டால் உடனே எல்லாம் நடந்துருமா? ஒவ்வொருத்தங்களை பற்றி முதல்ல படிக்கணும். ஒவ்வொரு ஆன்மாவை படிக்கணும். ஒவ்வொரு ஆன்மா நம்மளை சுற்றி இருக்கிற ஆன்மா எப்படி இருக்குன்னு படிச்சுக்கணும். அவங்க வேணால் நம்மகிட்ட நடிச்சிட்டு போயிடலாம், ஆனால் அப்படி கிடையாது. குருட்ட நடிச்சிட்டு திருப்பி போக முடியாது. இது ஒரு வழி பாதை தான். இந்த ஒரு பாதையில் வந்தால் ஒன்று நேராக போய் அவருடைய திருவடிக்கு தான் போகணும். அவங்களுடைய கடமை முடிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துக்கு பிறவி எடுத்து வந்து நோக்கம் முடிஞ்சதுன்னா குரு காத்துக்கிட்டு இருப்பார். இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய திருப்பணிகளையும் நல்ல காரியங்களையும் நம்ம செய்து முடிக்கணும். எதுக்கு பிறவி எடுத்திருக்கோமோ அதை முடிச்சுட்டு தான் போகணும். ஆனால் எல்லோரும் என்ன, புகழுக்கும் பொருளுக்கும் அடிமையாகி அப்படி மாறி போயிடுறாங்க. இது குரு வழிபாட்டில் அப்படி கிடையாது. நிர்கதியாக இருக்கிறது தான் குரு வழிபாடு. எல்லாத்தையும் எல்லாருக்கும் நல்வழிப்படுத்திட்டு ஒன்றுமே இல்லாத போகிறவன் தான் அந்த குருவுடைய திருவடிக்கு போக முடியும். எல்லாமே ஒன்று விட்டு போயிடும். சொந்தம் பந்தம் உறவு காசு பணம் பொருள் அனைத்தும் போயிடும். அப்போ அவன் போகிற இடம் எங்கே இருக்குது தெரியுமா? அவனுடைய திருவடிக்கு இருக்கும். அந்த அளவுக்கு யார் மனசளவு உயர்ந்து நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த குருவுடைய திருவடி கிடைக்கும். மேலோட்டமாக பாபாஜி வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு போக முடியாது. இந்த பாலாமாட்டை பொய் சொல்லிட்டு போகக்கூடாது, ஏமாற்றிட்டு போகக்கூடாது. அது ஒன்றுக்கு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அது இங்கே எப்படி அலங்காரத்தில் உட்காந்துருக்கு பாருங்கள். அதனால் இங்கே இதுட்டு தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக இது திருப்பி இங்கே உள்ளே சேர்க்காது.
எனக்கு வந்து அம்மா வந்து மலை குறத்தியாக வந்து காட்சி கொடுத்தாங்க. ஏன்னா இப்படி ஒரு குறத்தி வழியில் சாமி இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? யாரோ நிறைய புஸ்தகங்களை படித்து வந்து அப்படி தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, படுத்திருந்தா அதில் காட்சி கொடுக்குறாங்க. அப்படி தான் ஆற்றுல தான் மிதந்து வந்த அன்னக்கிளி பறந்து வா, சின்ன சின்ன நடை நடந்து செல்ல கிளி ஓடிவா, வாசலிலே பார்த்திருக்கேனே பூஜை செய்ய காத்திருக்கேனே, ஆற்றுல தான் மிதந்து வந்த அன்னக்கிளி பறந்து வா, கனவினிலே வந்தாயே கையில் தேனை தந்தாயே, மறைந்தது ஏனோ கண்ணம்மா மனம் இங்கு தூங்கவில்லையம்மா, என் கனவினிலே வந்தாயே கையில் தேனை தந்தாயே, மறைந்தது ஏனோ கண்ணம்மா மனம் இங்கு தூங்கவில்லையம்மா, நீ இல்லா ஜென்மம் இங்கு கரையேறுமா, உனை பாட நாவு இங்கே கரை சேருமா, ஆத்துல தான் மிதந்து வந்த அன்னக்கிளி பறந்து வா, மூளைக்கு மூளை குந்திக்கின்னு பேரையெல்லாம் மாத்திக்கின்னு பல ரூபம் நீ கொண்டாயோ, குறத்தி வடிவம் போட்டு வந்தாயோ, மூளைக்கு மூளை குந்திக்கின்னு பேரையெல்லாம் மாத்திக்கின்னு பல ரூபம் நீ கொண்டாயோ, குறத்தி வடிவம் போட்டு வந்தாயோ, நீ இல்லா வாழ்வு தன்னை எனக்கு ஏதம்மா, பெறாத பிள்ளை போல வந்தது நீயம்மா, ஆத்துல தான் மிதந்து வந்த அன்னக்கிளி பறந்து வா, சின்ன சின்ன நடை நடந்து செல்ல கிளி ஓடிவா, பூஜை செய்ய காத்திருக்கேனே தினம் வாசலிலே பார்த்திருக்கேனே. குருவே சொன்னோம். பாலாக்குட்டி மகாராணிக்கு, பாலா பட்டுக்குட்டிக்கு, பாலா வைரக்குட்டிக்கு, வாழை பரமேஸ்வரிக்கு, பட்டுச்சட்டை கட்டி வரும் சின்ன பொண்ணை பாருங்க, பாட்டு பாடி பாலா என்னும் பேரை சொல்லி கூடுங்க, பட்டுச்சட்டை கட்டி வரும் சின்ன பொண்ணை பாருங்க, பாட்டு பாடி பாலா என்னும் பேரை சொல்லி கூடுங்க, தெரியாதா இவளை பத்தி தேவி இவ ஆதிசக்தி, தெரியாதா இவளை பத்தி தேவி இவ ஆதிசக்தி, பட்டுச்சட்டை கட்டி வரும் பட்டுச்சட்டை கட்டி வரும் சின்ன பொண்ணை பாருங்க, வார வாரம் பூஜை செய்தேன் வாழ்த்து சொல்ல வருவாளே, வந்தவர்கள் கதைகள் கேட்டு வரம் பலவும் தருவாளே, சத்தியத்தை பார்ப்பவர்க்கு சாட்சியாக நிற்பாளே, கொலுசு சத்தம் போட்டு போட்டு குறைகளையே தீர்ப்பாளே, தெரியாதா இவளை பத்தி தேவி இவ ஆதிசக்தி, தெரியாதா இவளை பத்தி தேவி இவ ஆதிசக்தி, என் கனவினிலே வந்தாயே கதைகளையும் கேட்டாயே, மலக்குரத்தி ரூபத்திலே ஆத்தை தாண்டி அழைத்துச் சென்று கையினிலே தேனை தந்து பாடி பாடி அழைப்பேனே பாலானியும் வந்திடவே, பாவப்பட்ட குறைகளையே படிப்படியா தீர்த்திடவே, பாடி பாடி அழைப்பேனே பாலானியும் வந்திடவே, பாவப்பட்ட மக்களுக்கு பாவங்களை போக்கிடவே, தெரியாதா இவளை பத்தி தேவி இவ ஆதிசக்தி, தெரியாதா இவளை பத்தி தேவி இவ ஆதிசக்தி, பட்டுச்சட்டை கட்டி வரும் சின்ன பொண்ணை பாருங்க, பாட்டு பாடி பாலா என்ன பேரை சொல்லி கூடுங்க, பட்டுச்சட்டை கட்டி வரும் சின்ன பொண்ணை பாருங்க, பாட்டு பாடி பாலா என்ன பேரை சொல்லி கூடுங்க. இப்படி இந்த பாலாமா வந்து எனக்கு மலைக்குருத்தி ரூமாக காட்சி கொடுத்து இங்கே உங்கள் முன்னால் வந்து ஓவியமாக உட்காந்துருக்காங்க. இந்த அம்மாவால் முடியாத காரியம் கிடையாது. இங்கே மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை நடக்கிறது. எந்தவித கட்டணமும் கிடையாது.
இங்கே வரக்கூடியவங்க ஏன்னா இந்த அம்மனுக்கு வந்து குழந்தையாக இருக்கனால சுத்தமாக இருக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே ஜாதி மதம் எதுவும் கிடையாது, இங்கே எந்தவித கட்டணமும் கிடையாது. இங்கே பௌர்ணமி அன்னைக்கு வந்து தாராளமாக இந்த அம்மாவை சேர்த்துட்டு உங்களுடைய கோரிக்கையை நியாயப்படி அவங்க திருவடியில் வச்சுட்டு போனால், அது உண்மையாக இருந்தால், அது சத்தியத்தைப்படி இருந்தால், அது நியாயப்படி இருந்தால், உங்கள் நடக்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக இந்த அம்மா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படியாப்பட்ட விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஆன்மாக்கள் பயனடைஞ்சு போயிட்டுருக்காங்க. யார் வேணாலும் வரலாம், ஆனால் கண்ட நேரங்களில் வரக்கூடாது. மதியான நேரத்தில் சுத்தமாக வரக்கூடாது. என்ன காரணம்னா அது வந்து நம்ம குழந்தை மாதிரி தான். அது சமயத்தில் வந்து தூங்கும், சமயத்தில் வந்து எங்கேயாவது வெளியில் போயிருக்கும். அதனால் எல்லா நேரங்களையும் இந்த கதவை திறந்துருக்காது. இங்கே வரணுன்னா கால் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் வரணும். பாலாவை பார்க்க வரணும். பௌர்ணமி அன்னைக்கு எந்த இதுவும் கிடையாது, தாராளமாக வந்துடலாம். மற்ற நேரம் வரணுன்னா இங்கே பாலாவை இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, வரலாமா என்னன்னு கேட்காம வரக்கூடாது. ரெண்டாவது ரொம்ப சுத்தமாக வரணும். வேறு யாரும் எதுக்கிட்டையும் எந்த பொருள் அங்கே எதிர்பார்த்து இங்கே பூஜை நடக்கிறதில்ல. நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் கோரிக்கையை வச்சு உங்களோட நியாயமான ஆசைகளை கேட்டு குருவோடைய அருளையும் இந்த குழந்தையோடைய அருளையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அறிவோம். இங்கே வரவங்க வந்து இப்போ தீய சக்தியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்தாக்கா சொல்யூஷன் கிடைக்குமா அம்மா கிட்ட? கண்டிப்பாக உண்டு. எப்படின்னு கேளுங்க. முதல்ல அவங்களுடைய ஜாதகம், இந்த 9 கிரகத்துக்கு கட்டுப்பட்டது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த நவகோள் கட்டுப்பட்டு தான் மனிதனுடைய சுழற்சிகள் இருக்குது. அப்படி அவனுக்கு ஒரு 7.5 சனியோ, ஜென்ம சனியோ, இல்லை பாத சனியோ, இந்த மாதிரி சனி பிடியில் உள்ளவங்க, கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு இங்கே அம்மாட்ட கண்டிப்பாக சொல்லிச்சு உண்டு. விளக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து விளக்கு போட்டு வேண்டிக்கலாம். அதே போல் இங்கே வந்து இந்த குறி சொல்கிற இடமோ, அருள்வாக்கு சொல்கிற இடமோ அந்த மாதிரி இடம் இது கிடையாது. ஜாதகம் பிரசனம் பார்க்க, ஜாதகம் பார்க்குற இடம் அப்படின்னா முன்பதிவு செய்து வந்து பார்க்கலாம். எல்லா நேரங்களையும் அதை பார்க்க உத்தரவு கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் தீர்வு இருக்குன்னா கண்டிப்பாக பாலாமா பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது வேலை இல்லை, மெயின் விஷயம் கல்யாணம், திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. 16 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாவிளக்கு போட்டு அம்மா வேண்டிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. அதாவது உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே வந்து அதான் இந்த ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களையும் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அது ஏன்னா இந்த அம்மாவுடைய பூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குன்னு குறிப்பிட்ட டயத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படியாப்பட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் வந்து தீர்க்கவே முடியாது, கர்மா பெருசாக இருக்குன்னா ஏதாவது ஜீவசமாதியில் போய் உட்காந்து அவங்க அதை சரி பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பீடம் பாபாஜியும் பாலா உட்காந்து விட நீங்கள் பஞ்சகமாக பாதகமாக பண்ணிட்டு வந்து இங்கே வந்து சொல்யூஷன் கேட்குறதெல்லாம் சாத்தியப்படாது. நியாயப்படி இருக்கும் தருவாயில் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் உண்டா? நியாயமான கண்டிப்பாக கணவனோ மனைவியோ 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தால் இங்கே வந்து அப்ளிகேஷன் வெள்ளை பேப்பரில் பச்சை இங்கில எழுதி அனுப்புனர் பெருனர் ஸ்ரீ பாலான்னு எழுதி அவங்களுடைய கோரிக்கைலாம் எழுதி இப்படிக்குன்னு கையெழுத்து போட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து விளக்கு போட்டு ஒரு சாக்லேட் வச்சு வேண்டிட்டு போகணும். கண்டிப்பாக அது வந்து ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி விஷயம் நியாயமான விஷயம் தானே. அது நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அது வந்து பேச்சுவார்த்தையில் நம்ம பேசினாலும் அது கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. எப்பா ஒரு விஷயம் தலையெழுத்து அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட தலையெழுத்து விதியை மாற்றக்கூடியதான் இந்த பாலா. விதியவே மாற்றக்கூடியது தான் அந்த தெய்வத்தோட சக்திகள். அவங்களுக்கு வந்து இந்த பிரிவில் அப்படி இருக்குன்னு தலையெழுத்தா தெய்வம் விலகிடும். ஆனால் அதே சில நல்லவர்களாக இருக்காங்க, ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே இது விளக்கு போடும்போது அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உண்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தர்மத்தின் வழியில் இருந்தால் இந்த கதவு திறந்திருக்கும். தர்மத்தின் வழியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாசப்படியில் வந்து விளக்கு போட்டு வேண்டிட்டு போகலாம். வேறு எந்த கட்டணமோ காணிக்கோ ஒன்றும் தேவையே இல்லை. என்ன ஐதீகம் இருக்கோ அதைப்படி அவங்க பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஆக இது வந்து குறி சொல்கிற இடம் கிடையாது, ஜாதகம் பிரசனம் பார்க்குற இடம். நீங்கள் வர விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வரலாம், அவ்வளோதானே தவிர இங்கே வரும்பொழுது தெய்வம் இருக்கிறதுனால சுத்தபத்தமாக வரணும், அவ்வளோதான். ஒரு கோரிக்கை என்னென்னா சுத்தமாக வர வேண்டும், அவ்வளோதான். அது எந்த டைம்லேருந்து எந்த டைம்னு சொல்லிட்டீங்க? அது காலையில் ஒரு 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும், அவ்வளோதான். அந்த டைம் தான். ஈவினிங்லாம் ரொம்ப பார்க்குறது கூட வரவும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வரலாம். அதாவது இருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டு வரணும். ஏன்னா சமயத்தில் இது வந்து எங்களே வெளில போக சொல்லிட்டோம். ஊருக்கு போனால் போக சொல்லிட்டு கதவை போட்டு நாங்களே போய்டுவோம். அது வந்து தனியாக இருக்குன்னா இங்கே இருக்க முடியாது யாரும். அது மட்டும்தான் இங்கே இருக்கும். அந்த அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அது உணர்த்துவாங்க. நாங்கள் கதவை போட்டு சதுரகிரி மலை அந்த மலை இந்த மலை எங்கேயாவது மலை கிளம்பி போய்டுவோம். அப்புறம் 4 நாள் கழிச்சு தான் வருவோம். அது வந்து தனியாக ப்ரைவசியாக இருக்குன்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது நடக்கும். அதே பேர் ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறோம், கனவுல போவோம். இங்கே யார் வந்து விளக்கு போட்டு போகிறாங்களோ ஒரு குழந்தை பட்டுப்பாடை கட்டிட்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் பேசும். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வந்துச்சு இங்கே பூஜைக்கு வந்தியாமா நாம, அப்போ உன் பிரச்சனை சரியாயிடும். பாலா கனவுல வந்துட்டாலே அவங்க பிரச்சனை சரியாயிடும். அது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தான். பாலா ஒருத்தவங்க கனவுல குழந்தை ஒருத்தர் வருவாங்க, வந்தால் அந்த பிரச்சனை சரி பண்ணி தருவாங்க. ஆக எப்படி சுற்றி வந்தாலும் நீதிப்படியும் தர்மத்தின்படி சத்தியப்படி உள்ளவங்களுக்கு இந்த தெய்வங்கள் அருள் புரியும். இப்போ ஜாதகம் இல்லாதவங்க வந்தால் அவங்களுக்கு சொல்யூஷன்? ஜாதகம் இல்லாதவர்களுக்கு வந்து பிரசனம் பார்த்துக்கலாம். பிரசனம் சோழி போட்டு பிரசனம் பார்த்துக்கலாம். அது உத்தரவு வந்தால் தான்.
தொழிலுக்கு வந்து முதல் முறையை நாங்கள் கொடுக்குறது கிடையாது. இந்த பூஜைக்கும் இங்கே வழிபாட்டுக்கு மட்டும்தான். அது வேறு இது வேறு. இங்கே பௌர்ணமி பூஜை வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் அவசியமே கிடையாது. உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அப்ளிகேஷனை எழுதி வச்சு விளக்கு போட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் செலவு பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் பௌர்ணமிக்கு வாங்க, ஒரு 3 பௌர்ணமிக்கு வாங்க, எதுவோ அது நியாயமாக தான் நடந்து முடிஞ்சிடும். பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்தவங்களாம் எல்லோரும் வந்து அவங்கவுங்க பயனடைஞ்சிட்டு போனவங்க தான் எல்லாருமே. அதான் முடியாதுங்கிற காரியத்தை கூட நம்ம முடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா குரு தானாக தேடி வந்த இடம் இது. குரு தானாக தேடி வந்தது. அதனால் குருவை தேடி வரும்போது நடத்தி கொடுத்துருவார். சரிங்க. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குருவே நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு புகழ்வுங்க, குருவாழ்க, குருவே துணை. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் கிரியா பாபாஜி நம. ஹரி ஓம்.